வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சந்தி பிழைகள் பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சந்தி பிழைகள் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வல்லினம் மிகும் மிகா இடங்கள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ வல்லினம் மிகா இடங்கள் வல்லினம் மிகு இடங்கள் பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்களோ, ஓல்டன் நியூ சமச்சீர் புக்கில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஓல்டு 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் புக் பேக்கில் பின்னாடி மொழித்திறன் பயிற்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வல்லினம் மிகும் இடங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, 2 சொற்கள் ஒன்றாக சேரும்போது இடையில் இக், இச், இத், இப் ஆகிய 4 வல்லின மெய்யெழுத்துக்கள் எங்கெங்கு மிகும் என்பது குறித்து அறிவோம். ஆ, இ, உ என்பன சுட்டெழுத்துக்கள் என்பதனை 6ஆம் வகுப்பில் கற்றீர்கள். இந்த எழுத்துக்களின் முன் வல்லின எழுத்துக்களை முதலாக உடைய சொல் வந்து சேர்ந்தால் இடையில் அவ்வெழுத்தின் மெய்யெழுத்து தோன்றும். இதனை வல்லொற்று மிகுதல் என்பர். ஆ கூட்டல் பையன் ஈக்குவல் டு அப்பையன். ஆ முன் பை எனும் பகர வர்க்க எழுத்து வந்ததால் அவ்வெழுத்தின் மெய்யெழுத்தாகிய இப் தோன்றியது. இங்கே பார்த்தீங்கன்னா பை அப்படிங்கிறது அந்த கசதபல பாவோட பகர வர்க்க எழுத்து. ஸோ இதுக்கு முன்னாடி இப்பு, இதனோட ஒற்றான இப்பு வந்திருக்கு. அதுதான் இந்த ப்ராக்கெட்டில் சொல்கிறாங்க. ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை. ஈ கூட்டல் தோட்டம் இத்தோட்டம். ஈ கூட்டல் குளம் இக்குளம். ஊ கூட்டல் பக்கம் ஈக்குவல் டு உப்பக்கம். ஊ எனும் சுட்டெழுத்தானது தற்பொழுது வழக்கத்தில் இல்லை. ஏ எனும் வினா எழுத்துக்கு முன் வல்லின எழுத்தை முதலாக உடைய சொற்கள் வந்தாலும் வல்லினம் மிகும். ஏ கூட்டல் குடம் எக்குடம். ஏ கூட்டல் சட்டை எச்சட்டை. நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகும் இடங்கள். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மொழித்திறன் பயிற்சியில் ஓல்டு 7th புக்கில் கொடுத்துருப்பாங்க. வல்லினம் மிகும் இடங்கள்: ஓட, பாட, காண, செய்ய, எழுத, பேச, விளையாட முதலிய அகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன் இக், இச், இத், இப் மெய்யெழுத்துக்களின் வர்க்க எழுத்துச் சொற்கள் வருமாயின் உரிய வல்லெழுத்துக்கள் தோன்றும். ஓட கூட்டல் காத்திருக்கிறான் ஓடக் காத்திருக்கிறான். பாட கூட்டல் கேட்டான் பாடக் கேட்டான். காண கூட்டல் கொடுத்தான் காணக் கொடுத்தான். செய்ய கூட்டல் சொன்னான் செய்யச் சொன்னான். எழுத கூட்டல் தொடங்கினார் எழுதத் தொடங்கினார். பேச கூட்டல் செய்தார் பேசச் செய்தார். விளையாட கூட்டல் பார்த்தான் விளையாட பார்த்தான். நெக்ஸ்ட்டு நாடி, பேசி, தேடி, செதுக்கி, ஊன்றி, தழுவி, கொட்டி முதலிய இகர ஈற்று வினையெச்ச சொற்களின் பின் வல்லின உயிர்மெய் எழுத்துச் சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகும். நாடி கூட்டல் சென்றான் நாடிச் சென்றான். பேசி கூட்டல் பழகினான் பேசிப் பழகினான். தேடி கூட்டல் திரிந்தான் தேடித் திரிந்தான். செதுக்கி கூட்டல் கொடுத்தான் செதுக்கிக் கொடுத்தான். ஊன்றி கூட்டல் படித்தான் ஊன்றிப் படித்தான். தழுவி கூட்டல் கொண்டான் தழுவிக் கொண்டான். கொட்டி கூட்டல் கிடக்கிறது கொட்டிக் கிடக்கிறது. நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகும் இடங்கள்: 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் மட்டும் வல்லின வர்க்கச் சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகும். 8 கூட்டல் கால் 8 கால். 10 கூட்டல் பேர் 10 பேர். 8 கூட்டல் தொகை 8 தொகை. 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு. பாடாத, கேளாத, ஆடாத, செய்யாத, சொல்லாத என்பன எதிர்மறை பொருளில் வரும் பெயரெச்சங்களாகும். இச்சொற்களில் உள்ள ஈற்றெழுத்தானது கெட்டு, படா, கேளா, ஆடா, செய்யா, சொல்லா என வருவதும் உண்டு. அவ்வாறு வருவதனை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்பர். இவற்றின் முன் வல்லின வர்க்க எழுத்துக்கள் வந்தால் வல்லொற்று மிகும். என்னன்னா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துலேயும் ஒற்று வரும், வல்லொற்று மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு: பாட கூட்டல் குயில் பாடா கூட்டல் குயில் பாடா குயில். கேளா கூட்டல் சிவி கேளா செவி. ஆடா கூட்டல் தோழி ஆடா தோழி. செய்யா கூட்டல் செயல் செய்யா செயல். சொல்லா கூட்டல் சொல் சொல்லா சொல். நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகா இடங்கள். இது வரைக்கும் வல்லினம் மிகும் இடங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ வல்லினம் மிகா இடங்கள்.
வந்த, உடைந்த, செய்த, கிழிந்த, காய்ந்த என்பன முற்று பெறாத வினைச்சொற்கள். இத்தகைய சொற்கள் பெயரை கொண்டு முற்று பெறும். இச்சொற்களை பெயரெச்சம் என்பர். எடுத்துக்காட்டு: வந்த கூட்டல் குழந்தை ஈக்குவல் டு வந்த குழந்தை. உடைந்த கூட்டல் பலகை உடைந்த பலகை. செய்த கூட்டல் பணி செய்த பணி. கிழிந்த கூட்டல் துணி கிழிந்த துணி. காய்ந்த கூட்டல் கட்டை காய்ந்த கட்டை. இவ்வாறான பெயரச்ச சொற்கள் முன் வல்லொற்று மிகாது. பெயரச்சத்தில் பார்த்தீங்கன்னா வல்லொற்று மிகாது. நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகும் இடங்கள் சிலவற்றை அறிவோம். இது பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் ஓல்டு சமச்சீர் புக் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆ இ எனும் சுட்டெழுத்துக்களின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு: ஆ கூட்டல் கனி அக்கனி. ஈ கூட்டல் புத்தகம் இப்புத்தகம். ஏ எனும் வினா எழுத்தின் பின் வல்லொற்று மிகும். ஏ கூட்டல் பொருள் எப்பொருள். அந்த இந்த எனும் சுட்டு திரிபுகளின் பின் வல்லொற்று மிகும். அந்த கூட்டல் பையன் அந்த பையன். இந்த கூட்டல் பள்ளி இந்த பள்ளி. அப்படி இப்படி எப்படி எனும் சொற்களின் பின் வல்லொற்று மிகும். அப்படி கூட்டல் கேள் அப்படி கேள். இப்படி கூட்டல் செய் இப்படி செய். எப்படி கூட்டல் பார்த்தான் எப்படி பார்த்தான். அவ்வகை இவ்வகை எவ்வகை எனும் சொற்களின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு: அவ்வகை பேச்சு. இனி தனி மற்று மற்ற மற்றை எனும் சொற்களின் பின் வல்லொற்று மிகும். இனி தனி மற்று மற்ற மற்றை எனும் சொற்களின் பின் வல்லொற்று மிகும். இனி பேசுவான். இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை விரியின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு: பாடத்தை பார்த்தான் அவனுக்கு கொடு. இதில் பாடத்தை அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை விரி. அவனுக்கு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை விரி. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். தயிர் குடம். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு: தயிர் குடம். நெக்ஸ்ட்டு மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு: பட்டுச்சேலை. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு: பட்டுச்சேலை. இது என்னன்னா பட்டால் ஆன சேலை. இதில் மூணாம் வேற்றுமை என்னன்னா ஆள் வரும். பட்டால் ஆன சேலை அப்படிங்கிறது உருபும் பயனும் உடன்தொக்க தொகையாக இதில் வந்திருக்கு. ஸோ இதில் வல்லொற்று மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காம் வேற்றுமையில் அகிரிணை பெயர்களின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு: கூலி தொழில். இது என்னன்னா கூலிக்கு தொழில். இது நான்காம் வேற்றுமையில் அகிரிணை பெயர்களின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு: கூலி தொழில். ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு: விழிப்புணல். ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். விழிப்புணல். நெக்ஸ்ட்டு ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு: நீர்ப்பாம்பு. ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு: நீர்ப்பாம்பு. ஏழாம் வேற்றுமை தொகையின் பின் வல்லொற்று மிகும். குடி பிறந்தார். குடியின் கண் பிறந்தார் அப்படிங்கிறது குடி பிறந்தார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏழாம் வேற்றுமை தொகையில் வல்லொற்று மிகும். நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகா இடம் அறிவோம். கதை கூட்டல் சொன்னான் கதை சொன்னான். இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இதே இரண்டாம் வேற்றுமை விரி அதில் தான் கதையை சொன்னான் அப்படின்னா வேணால் இங்கே வல்லினம் மிகும். கதையை இச் வரும் சேர்ந்து. ஆனால் இங்கே கதை சொன்னான் அப்படின்னு மட்டும் வந்திருக்கு. இது இரண்டாம் வேற்றுமை தொகை. ஸோ இதில் வல்லினம் மிகாது. அழகனோடு சென்றான். அதாவது அழகனோடு கூட்டல் சென்றான். அழகனோடு சென்றான். மூன்றாம் வேற்றுமை விரி. மூன்றாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. அதே மூன்றாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். ஆனால் விரியில் வல்லினம் மிகாது. அழகனோடு கூட்டல் சென்றான். அழகனோடு சென்றான். வீட்டிலிருந்து
கூட்டல் பார்த்தான், வீட்டிலிருந்து பார்த்தான். இதில் வந்து இருந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5ஆம் வேற்றுமை உருபு. இதில் வந்து 5ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. வீட்டிலிருந்து பார்த்தான், அது அப்படியே தான் வருது. வீட்டிலிருந்து பார்த்தான் 5ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. எனது கூட்டல் புத்தகம், எனது புத்தகம் 6ஆம் வேற்றுமை விரியிலையும் வல்லினம் மிகாது. சுடு கூட்டல் சோறு, சுடுசோறு வினைத்தொகை, வினைத்தொகையிலையும் வல்லினம் மிகாது. கல்வி கூட்டல் கேள்வி, கல்வி கேள்வி உம்மை தொகை, உம்மை தொகையிலையும் வல்லினம் மிகாது. படித்த கூட்டல் பாடம், படித்த பாடம் பெயரச்சம், பெயரச்சத்திலையும் வல்லினம் மிகாது. கோழி கூட்டல் கொக்கரித்தது, கோழி கொக்கரித்தது எழுவாய் தொடர், எழுவாய் தொடர்லையும் வல்லினம் மிகாது. வாழ்க கூட்டல் செந்தமிழ், வாழ்க செந்தமிழ் வியங்கோல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்றிலையும் வல்லினம் மிகாது. அது இது எது எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு அது கூட்டல் தான், அதுதான். அன்று இன்று என்று என்னும் சொற்களுக்கு பின் மிகாது. எடுத்துக்காட்டு அன்று கொடுத்தேன். அத்தனை இத்தனை எத்தனை எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு எத்தனை கூட்டல் பொருள், எத்தனை பொருள். படி என முடியும் வினையச்சம் உகரவீற்று வினையச்சம் எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. படி என முடியும் வினையச்சம் அப்படி இப்படி எப்படி அதில் மட்டும்தான் வல்லினம் படின்னு முடிகிறதுல வந்து மிகும். மற்றபடி படின்னு வர்ற எதுலேயும் வல்லினம் மிகாது. இந்த படி என முடியும் வினையச்சம் உகரவீற்று வினையச்சம், கடைசியாக ஊவோட வர்ற உகரவீற்று வினையச்சம் எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் வந்து மிகாது. எடுத்துக்காட்டு வரும்படி கூறினான், இதில் படி எனும் சொல் வந்திருக்கு, இதில் வந்து வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓல்டு சமச்சீர் புக் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். மொழித்திறன் பயிற்சியில் வல்லினம் மிகும் மிகா இடங்கள் பற்றி. வல்லினம் மிகும் இடங்களும் வல்லினம் மிகா இடங்களும். இரு சொற்களை சேர்த்தெழுதும் போது இடையில் சில இடங்களில் வல்லின மெய்யெழுத்துக்கள் இக்கு இச் இத் இப் மிக்கு வரும். மெய்யெழுத்து மிக்கு வர வேண்டிய இடத்தில் மிகாமலும் மிகாத இடத்தில் மிக்கும் வந்தால் பொருள் மாறுபடும். ஆகவே வல்லினம் மிகும் இடங்களையும் மிகா இடங்களையும் தெளிவாக அறிதல் வேண்டும். வல்லினம் மிகும் இடங்கள் ஆ இ உ எனும் சுட்டெழுத்துக்களை அடுத்தும் ஏ எனும் வினாவை அடுத்தும் வரும் வல்லினங்களாகிய இக் இச் இத் இப் மிகும். ஆ கூட்டல் பையன் அப்பையன், ஈ கூட்டல் செடி இச்செடி, ஏ கூட்டல் பனி எப்பனி. அந்த இந்த எந்த, அங்கு இங்கு எங்கு, அப்படி இப்படி எப்படி எனும் சுட்டு வினா சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அந்த கூட்டல் கோவில் அந்த கோவில், அங்கு கூட்டல் சென்றான் அங்கு சென்றான், எங்கு கூட்டல் போனான் எங்கு போனான். இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். நூலை கூட்டல் படி நூலை படி, பாலை கூட்டல் குடி பாலை குடி. நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அவனுக்கு கூட்டல் கொடுத்தான் அவனுக்கு கொடுத்தான், பணிக்கு கூட்டல் சென்றான் பணிக்கு சென்றான். 2, 3, 4, 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தக்க தொகையில் வல்லினம் மிகும். தண்ணீர் கூட்டல் குடம் தண்ணீர் குடம், மரம் கூட்டல் பெட்டி மரப்பெட்டி, பூட்டு கூட்டல் சாவி பூட்டுச்சாவி, விழி கூட்டல் புனல் விழிப்புனல். பண்பு தொகையில் வல்லினம் மிகும். பச்சை கூட்டல் பட்டு பச்சை பட்டு, பச்சை கூட்டல் கிளி பச்சை கிளி. இருபெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். சாறை கூட்டல் பாம்பு சாறை பாம்பு, மல்லிகை கூட்டல் பூ மல்லிகை பூ. உவமை தொகையில் வல்லினம் மிகும். மலர் கூட்டல் கண் மலர்கண், தாமரை கூட்டல் கை தாமரை கை. ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். தீ கூட்டல் சுடர் தீச்சுடர், பூக்கூட்டல் கூடை பூக்கூடை. ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அலியா கூட்டல் புகழ் அலியா புகழ், ஓடா கூட்டல் குதிரை ஓடா குதிரை. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு, 8 கூட்டல் தொகை 8 தொகை. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூவில் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்து இருக்குது, வல்லின ஒற்று. ஸோ இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8, 10 இந்த
எண்களுக்கு பின்னாடி மட்டும் வல்லினம் மிகும், அப்படியும் இதை வச்சுக்கலாம். இங்கே வந்து வன்தொடர் கூட்டி எழுதுறதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு, 8 கூட்டல் தொகை 8 தொகை. டாரா ஒற்று இரட்டிக்கும் உயிர் நெடில் தொடர் குற்றியலுகரங்களின் பின் வல்லினம் மிகும். அதாவது என்னன்னா, இந்த டாரா ஒற்று எங்கெல்லாம் இரட்டிக்குதோ அந்த உயிர் நெடில் இந்த 2 குற்றியலுகரங்கள் உயிர் தொடர் நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு ஆடு கூட்டல் பட்டி ஆட்டுப்பட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இட்டு வந்து இரட்டிப்பாகி வந்திருக்கு. அதே மாதிரியே நாட்டு கூட்டல் பற்று நாட்டுப்பற்று, இங்கேயும் இன்னொரு இட்டு வந்து இரட்டிப்பாகி வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல மட்டும் உயிர் நெடில் தொடர் குற்றியலுகரங்களை வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். முற்றியலுகரத்தின் பின்னும் வல்லினம் மிகும். பொது கூட்டல் தேர்வு பொது தேர்வு. திரு கூட்டல் குரல் திருக்குறள். நெக்ஸ்ட்டு சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால கூட்டல் பேசினான் சாலப் பேசினான். தவ கூட்டல் சிறந்தது தவச் சிறந்தது. தவ சிறிது. தவ கூட்டல் சிறிது தவச் சிறிது. ஆய் என இனி ஆக முதலிய இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஆய் என இனி ஆக முதலிய இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். என கூட்டல் கூறினான் எனக் கூறினான். இனி கூட்டல் காண்போம் இனி காண்போம். வல்லினம் மிகா இடங்கள். இது வரைக்கும் வல்லினம் மிகும் இடங்கள் பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் வல்லினம் மிகா இடங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஓல்டு சமச்சீர் புக் 9th. அது இது அவை இவை. அது இது அவை இவை எனும் சுட்டு சொற்களின் பின்னும் எது எவை எனும் வினா சொற்களின் பின்னும் வல்லினம் மிகாது. அது அவை அந்த இந்த சொற்களுக்கு பின்னாடி வந்து வல்லினம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது இது அவை இவை எனும் சுட்டு சொற்களின் பின்னும் எது எவை எனும் வினா சொற்களின் பின்னும் வல்லினம் மிகாது. அது கூட்டல் பறந்தது அது பறந்தது. அவை கூட்டல் பறந்தன அவை பறந்தன. எது கூட்டல் தங்கம் எது தங்கம். எவை கூட்டல் சென்றன எவை சென்றன. ஆ ஏ ஓ எனும் வினா எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகாது. இதில் ஸ்மால் ஏல மட்டும் வல்லினம் மிகும். அதாவது குறில் ஏல வந்து வல்லினம் மிகும் வினா எழுத்துக்களில். இதே ஆ ஏ ஓ எனும் வினா எழுத்துக்களின் பின் வந்து வல்லினம் மிகாது. அவனா கூட்டல் சென்றான் அவனா சென்றான். அவனோ கூட்டல் பேசினான் அவனோ பேசினான். அவனே கூட்டல் சிரித்தான் அவனே சிரித்தான். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. மலர் கூட்டல் பூத்தது மலர் பூத்தது. வண்டு கூட்டல் பறந்தது வண்டு பறந்தது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அத்தனை இத்தனை எத்தனை எனும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. அத்தனை கூட்டல் படங்கள் அத்தனை படங்கள். இத்தனை கூட்டல் பறவைகள் இத்தனை பறவைகள். எத்தனை கூட்டல் காக்கைகள் எத்தனை காக்கைகள். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஊறு கூட்டல் காய் ஊறுகாய். சுடு கூட்டல் சோறு சுடுசோறு. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. கபிலபரணர் இரவு பகல். உம்மை தொகையில் வந்து வல்லினம் மிகாது. அதே உவமை தொகையில் வல்லினம் மிகும். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. தமிழ் கூட்டல் கற்றார் தமிழ் கற்றார். இதே தமிழை கற்றார் அப்படின்னு வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். அது வந்து இரண்டாம் வேற்றுமை விரியாயிரும். இது வந்து தமிழ் கற்றார் அப்படிங்கிறது இதில் ஐ மறைஞ்சு தான் வந்திருக்கு. ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகாது. கடல் கூட்டல் கடந்தார் கடல் கடந்தார். மூன்றாம் வேற்றுமை உருபுகளின் பின் ஒடு ஓடு. இது வந்து மூன்றாம் வேற்றுமை உருபு. இதன் பின்னாடி வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. பூவோடு கூட்டல் சேர்ந்த பூவோடு சேர்ந்த. கபிலரோடு கூட்டல் பரணர் கபிலரோடு பரணர். 8 10 தவிர பிற எண்களுக்கு பின் வல்லினம் மிகாது. ஒன்று கூட்டல் கொடு ஒன்று கொடு. 2 கூட்டல் பேர் 2 பேர். 8 10 இந்த 2 எண்ணுக்கு மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்றபடி எண்களுக்கு வந்து வல்லினம் மிகாது. இதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஒன்று கூட்டல் கொடு ஒன்று கொடு ஒன்று கொடு. 2 கூட்டல் பேர் 2 பேர்.
வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது. வாழ்க கூட்டல் தமிழ் வாழ்க தமிழ். வாலிய கூட்டல் பல்லாண்டு வாலிய பல்லாண்டு. இரட்டை கிளவி அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது. சலசல அதாவது சல கூட்டல் சல சலசல. பாம்பு கூட்டல் பாம்பு பாம்பு பாம்பு. இரட்டை கிளவி அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் தவிர பிற பெயரெச்சங்களின் பின் வல்லினம் மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். இப்போ ஓடா பாம்பு அப்படின்னா ஓடா பாம்பு அப்படி வரணும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஓடாத பாம்பு அப்படின்னா அதில் வல்லினம் மிகாது. அதாவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் தவிர பிற பெயரெச்சங்களின் பின் வல்லினம் மிகாது. கற்ற கூட்டல் சிறுவன் கற்ற சிறுவன். சிறிய கூட்டல் பெண் சிறிய பெண். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நியூ 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் பற்றி வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த நியூ புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு. கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும். மேலே உள்ள தொடர்களை படித்து பாருங்கள். இவற்றை இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கு இடையே ஓர் ஓசை இடைவெளி இருப்பதை உணர முடிகிறதல்லவா. அவற்றை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும். இப்போது இயல்பாக படிக்க முடிகிறது அல்லவா. மேலும் நாம் பேசும்போதும் இவ்வாறு தான் பேசுகிறோம். ஒரு சொல்லின் முதல் எழுத்து கசதப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். அதனை வல்லினம் மிகல் என்று கூறுவர். எல்லா இடங்களிலும் வல்லின மெய்யெழுத்து மிகும் என்று கூற முடியாது. மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வல்லினம் மிகவில்லை என்பதை கவனியுங்கள். இவ்வாறு வல்லின மெய் மிகக்கூடாத இடங்களை வல்லினம் மிகா இடங்கள் என குறிப்பிடுவர். வல்லின மெய்களை சேர்த்து எழுதுவதுதான் நோக்கம். படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும். வல்லின மெய்களை சேர்த்து எழுதுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று, செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வல்லினம் மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன. மண்வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா. இவற்றில் முதல் தொடர் மண்வெட்டியை எடுத்து வா எனும் பொருளை தருகிறது. இரண்டாம் தொடர் மண்ணை வெட்டி எடுத்து வா எனும் பொருளை தருகிறது. இவ்வாறு பொருள் தெளிவை ஏற்படுத்தவும் வல்லினம் மிகுதல் உதவுகிறது. வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லின மெய்யிட்டு எழுதுவதும் தவறாகும். இதனை சந்திப்பிழை அல்லது ஒற்று பிழை என குறிப்பிடுவர். வல்லினம் மிகும் இடங்கள் அந்த இந்த எனும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். அந்த பக்கம், இந்த கவிதை. எந்த எனும் வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு எந்த திசை எந்த சட்டை. இரண்டாம் வேற்றுமை உருபாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு தலையை காட்டு, பாடத்தை படி. நான்காம் வேற்றுமை உருபாகிய கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். எழுதி பார்த்தால், ஓடி கலைத்தான். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பெற்று கொண்டேன், படித்து பார்த்தார். எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சமாகும். இதில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு செல்லா காசு, எழுதா பாடல். உவமை தொகையில் வல்லினம் மிகும். மலர்பாதம், தாய் தமிழ். உருவகத்தில் வல்லினம் மிகும். தமிழ் தாய், வாய்ப்பவளம். எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு 8 புத்தகம், 10 காசு. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம்.
மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். மரம் கூட்டல் சட்டம், இங்கே இம் போயிட்டு இந்த வல்லின எழுத்தோட அதனோட இன எழுத்து இச் வந்திருக்கு. மரச்சட்டம். வட்டம் கூட்டல் பாறை வட்டப்பாறை. நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகா இடங்கள். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. தம்பி படித்தான், யானை பிளிரியது. அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. எழுதிய பாடல் எழுதாத பாடல். இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு இலை பறித்தான், காய் தின்றான். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு தின்று தீர்த்தான், செய்து பார்த்தாள். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தாள். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எழுதுபொருள் சுடுசோறு. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டேன். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை வெற்றிலை பாக்கு. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு தாய் தந்தை வெற்றிலை பாக்கு. நெக்ஸ்ட்டு இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். வல்லினம் மிகும் இடங்கள். வாணன் வேலை கொடுத்தான், வாணன் வேலை கொடுத்தான். இந்த இரண்டு தொடர்களுக்கும் உள்ள பொருள் வேறுபாடு யாது? வல்லெழுத்துக்கள் கா ச த ப ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும். இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இதை வல்லினம் மிகுதல் என்பர். இவ்வாறு எந்தெந்த இடங்களில் அவ்வல்லினம் மிகும் என்பதை விதிகளின் மூலமும் எடுத்துக்காட்டுகள் மூலமும் அறியலாம். இது பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தோன்றல், திரிதல், கெடுதல் என விகார புணர்ச்சி 3 வகைப்படும். வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின் பார்ப்படும். சொல்லாமை பின் கட்டுப்பாடுகளை பேணவும் சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும், பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும், பேச்சின் இயல்பை பேணவும், இனிய ஓசைக்காகவும் இவ்வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும், பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும், பேச்சின் இயல்பை பேணவும், இனிய ஓசைக்காகவும் இவ்வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது. இதில் வல்லினம் மிகும் இடங்கள். தற்கால உரைநடையில் வல்லினம் மிக வேண்டிய இடங்களாக கீழ்காண்பனவற்றை கூறலாம். அச்சட்டை, இந்த காலம், எத்திசை, எந்த பணம். ஆயி எனும் சுட்டெழுத்துக்கு பின்னும், அந்த இந்த எனும் சுட்டு பெயர்களின் பின்னும், ஏ எனும் வினாவெழுத்தின் பின்னும், எந்த எனும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாடு, ஊருக்கு செல். கூ எனும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். எனக் கேட்டார், வருவதாக கூறு, என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். மேற்கண்டவாறு வல்லினம் மிகும் இடங்களை இனங்கண்டு பயன்படுத்த தொடங்கினாலே தவறுகளை தவிர்த்துவிடலாம். மரபையும் பட்டறிவையும் தாண்டி சொற்களை ஒலித்து பார்ப்பதும் வல்லினம் மிகும். மிகா இடங்களை அறிவதற்கு எளிய வழி எனலாம். இந்த மாதிரி விதியெல்லாம் பின்பற்றதோட நம்ம சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்லி பார்க்குறதும் நமக்கு வல்லினம் மிகும் மிகா இடங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எளிய வழி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேலும் சில வல்லினம் மிகும் இடங்களை அறிந்து கொள்வோம். அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய். அதற்கு இதற்கு எதற்கு எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி காண்போம், தனிச்சிறப்பு, இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். மிக பெரியவர், மிக எனும் சொல்லின் பின் வல்லினம் மிகும்.
எட்டு தொகை 10 பாட்டு 8 10 எனும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். தீ பிடித்தது பூப்பந்தல் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். கூவா குயில் ஓடா குதிரை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். கேட்டுக்கொண்டான் விற்று சென்றான் வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். ஆடச் சொன்னார் ஓடிப்போனார் அகர இகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். ஆடச் சொன்னார் ஓடிப்போனார் அகர இகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். புலித்தோல் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். மல்லிகை பூ சித்திரை திங்கள் இருபெயரிட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம் உவமை தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம் உவமில் வல்லினம் மிகும். சால பேசினார் தவச் சிறிது சால தவ தட குல எனும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். நீங்கள் இந்த பாக்ஸில் இருக்கிற விதிகளையே கூட படிச்சுக்கணும். ஏன்னா இதையே கூட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். இந்த சால தவ எனும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிற மாதிரியே கொஸ்டின் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிற இந்த விதிகளையே கூட கேட்பாங்க. ஸோ இதையே நல்லா படிச்சுக்குங்க. நிலாச்சோறு கனா கண்டேன் தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். இங்கே பார்த்தீங்கன்னா நிலா இது வந்து தனி குரில், இதுக்கு அடுத்து லா வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இல் கூட்டல் ஆ. இந்த மாதிரி தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை படகு உலகப்பந்து சில உருவக சொற்களிலும் வல்லினம் மிகும். உருவகத்திலையும் வல்லினம் மிகும், ஆனால் சில சொற்களில் மிகும் சில சொற்களில் வராதுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சில உருவக சொற்களிலும் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகா இடங்கள் இதுவும் 9th ஸ்டாண்டர்ட்லேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு தோப்புக்கள் தோப்புகள் கத்தி கொண்டு வா கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான் மேற்கண்ட சொற்களில் வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் வருவதை அறியலாம். நாம் பேசுவதும் எழுதும்போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் மிகா இடங்களை அறிவது இன்றியமையாததாகும். வல்லினம் மிகா இடங்கள் தற்கால உரைநடையில் வல்லினம் மிகா இடங்களாக கீழ்கண்டவற்றை கூறலாம். அது செய் இது கான் அது இது எனும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. எது கண்டாய் எவை தவறுகள் இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. குதிரை தாண்டியது கிளி பேசும் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அண்ணனோடு போ எனது சட்டை 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. இதே 2ஆம் 4ஆம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகும். அதே 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. தந்தையே பாருங்கள் மகளே தா விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு பார்த்த பையன் பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. நாடு கண்டான் கூடுகட்டு நாடு கண்டான் கூடுகட்டு 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் படி எனும் முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் படி என்று முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ் வருக தலைவா வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ் வருக தலைவா வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. குடிதண்ணீர் வளர்பிறை திருவளர் செல்வன் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. குடிதண்ணீர் வளர்பிறை திருவளர் செல்வன் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஒரு புத்தகம் 3 கோடி 8 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது. 8 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது. தாய் தந்தை இரவு பகல் உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை இரவு பகல் உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் யார்
அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினான் அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. என்னோடு சேர் மரத்திலிருந்து பறி குரங்கினது குட்டி 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. என்னோடு சேர் மரத்திலிருந்து பறி குரங்கினது குட்டி 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. தமிழ் படி கைத்தட்டு வீடு சென்றால் கரை பாய்ந்தான் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. 2ஆம் 3ஆம் 4ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. தலைவி கூற்று தொண்டர் படை நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடர்களில் வல்லினம் மிகாது. நிலைமொழி அகிரிணையாக இருக்கிற தொடரில் தான் வல்லினம் மிகும். நிலைமொழி உயர்திணையாய் தலைவி கூற்று இதில் தலைவி அப்படிங்கிறது உயர்திணை, தொண்டர் படையில் தொண்டர் அப்படிங்கிறது உயர்திணை. இதில் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகாது. நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. உரு பொருள் நனி தின்றான் கடி காவல் சால தவ தட குழு எனும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. சால தவ தட குல எனும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. பார் பார் சல சல அடுக்குத்தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றின் வல்லினம் மிகாது. அடுக்குத்தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துக்கள் கல் எனும் அகிரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. மிகும் என்பர் சிலர். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல் கருத்துகள் கல் பொருள்கள் கல் வாழ்த்துகள் கல் இந்த மாதிரி கல் எனும் அகிரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஆனால் ஒரு சிலர் மிகும் என்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பைகள் கைகள் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. இதில் பார்த்தீங்கன்னா பையில் பார்த்தீங்கன்னா இப்பு கூட்டல் ஐ தான் பை, கையில் இக்கு கூட்டல் ஐ தான் கை. இந்த மாதிரி ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு இந்த கல்விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் வல்லினம் மிகும் மிகா இடங்கள் பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் இவ்வளோதான். அதாவது ஓல்ட் அண்ட் நியூ சமச்சீர் புக்கில் எங்கெங்கே இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்து ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு 70 கொஸ்டின் கிட்டே இருக்குது. அதாவது 2012லேருந்து 2024 வரைக்குமே. ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் தமிழில் கேட்ட கொஸ்டின்ஸ், அப்புறம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு 70-73 கொஸ்டின் கிட்ட இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. இதில் ஆப்ஷன் டி தான் சரின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சத்துக்களும் இதில் உயிர் எழுத்தில் கடைசியாக இந்த லால இல் கூட்டல் ஆ அகர ஈற்றா வர்றதுனால இங்கே இச்சு இங்கே சா வந்திருக்கு. கச தப்பா மிகுணுன்னா வல்லின எழுத்து வரணும். அப்படி இங்கே ஒற்று வரணும் அப்படின்னாவே இந்த கச தப்ப வல்லின எழுத்துக்கள் தான் இந்த வருமொழியில் முதல் எழுத்தாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இங்கே சத்துக்களும் இதில் சா வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இச் வந்திருக்கு வரணும். அதே மாதிரியே எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம். இந்த உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முற்றியலுகரம். ஸோ முற்றியலுகரம் பின்னும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ உணவு பழக்கம் இங்கேயும் வல்லினம் மிகுந்திருக்கு. இதுதான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் டி. எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும். மற்ற இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல இச்சு வராமல் இருக்கும், இல்லைன்னா இந்த இப்பு வராமல் இருக்கும். இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த 3 ஆப்ஷனும் வந்திருக்காது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின்
சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. இதில் ஆன்சர் வந்து மனித ஆற்றல் வள அணிவகுப்பே நம்மை பொருளாதார சாதனைகளுக்கு இட்டு செல்லும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மை இங்கே வந்து ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ இங்கே இப்போ வந்திருக்கு. அதே மாதிரியே சாதனைகளுக்கு இட்டு செல்லும். இந்த இட்டு செல்லும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே கூ வெளிப்படையாக வந்தாலும் இங்கே இட்டு செல்லும் ஈ தான் வந்திருக்கு. கசதப எழுத்து ஏதாச்சும் வந்தால் தான் இங்கே வல்லினம் மிகும். ஸோ அதனால் இங்கே வல்லினம் மிகாது. இங்கே ஈ முதல் எழுத்து வந்து ஈ வந்திருக்கு. இங்கே இட்டு செல்லும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம் மாதிரி இருக்குது. ஊவோட இந்த இகர எழுத்து வந்து ஊவில் முடியுது. அதே மாதிரி இங்கே இட்டு பார்த்தீங்கன்னா கசட தபரால இட்டு இருக்குது. ஸோ இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். ஸோ வன்தொடர் குற்றியலுகரம் பின்னும் வல்லினம் மிகும். ஸோ இங்கே இச்சு வந்திருக்கு. அதனால் இதுதான் சரி. மற்ற மூணில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த இப்பு வந்து இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுலேயும் இப்பு வரல. நம்ம இப்பு வரல. அதே மாதிரி இங்கே மூணாவது இதுலேயும் ஆப்ஷன் டிலையும் இங்கே இப்பு வரல. அப்புறம் பொருளாதார இங்கே இச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இச்சு வந்திருக்கு, ஆனால் இங்கே வந்து வரல. அதனால் இதுவும் தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். நான் வந்து இந்த பிடிஎஃப்பை வந்து உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழேயே கொடுத்துட்றேன். இந்த பிடிஎஃப்பை வச்சு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வல்லினம் மிகும் மிக இடங்களை நல்லா படிச்சுட்டு நீங்களாவே இதுக்கு வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்களாவே பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறப்ப நான் இதை வந்து கரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லி என்னால் புரிய வைக்க முடியுமா, என்னால் வந்து அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரில. ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஆனால் இந்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். இந்த 2 பிடிஎஃப்புமே கொடுக்குறேன். இந்த வல்லினம் மிகவும் மிகா இடங்கள் இந்த பிடிஎஃப்பையும் ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சந்திப்பிழை இந்த கொஸ்டினையும் உங்களுக்கு நான் பிடிஎஃப்பில் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். இதில் பாருங்கள், சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. பண்டை தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம். பண்டை அப்படிங்கிறதுல ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ இங்கே ஒற்று வந்திருக்கு. தமிழ் இத்து வந்திருக்கு. அதே மாதிரியே தனிப்பெரும் நாகரிகம், இந்த தனி நம்ம பார்த்தோம் இனி தனி இந்த மாதிரி சொல்லுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி விதியில் பார்த்தோம். ஸோ இங்கே தனிப்பெரும் இங்கே இப்போ வந்திருக்கு. அது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பின்னு சொல்லி இருக்காங்க. மற்றபடி ஏசிடியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த வல்லின எழுத்து வந்து வராமல் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த பிடிஎஃப்பை வச்சு நீங்களாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இதில் பாருங்கள், வல்லினம் மிகா இடத்தை காண்க. இதில் கொஸ்டின் என்னென்னா வல்லினம் மிகா இடத்தை தான் காண சொல்லியிருக்காங்க. இதில் குடி தண்ணீர் அப்படிங்கிறது வினைத்தொகை அப்படின்னு பார்த்தோம். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இதுதான் சரி. நம்ம இந்த பிடிஎஃப்லேயே எக்ஸாம்பிளில் கொடுத்துருந்தாங்க. குடி தண்ணீர் அப்படிங்கிறது வினைத்தொகை. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. மற்றபடி இதில் பாருங்கள், கனா கண்டேன் இதில் வந்து இக்கு வரணும். கனா கண்டேன் தனிக்குறில் எடுத்து ஆகார ஈற்று வந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகும்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இக்கு வரணும். கனா கண்டேன். அதே மாதிரி பூப்பந்தல் ஒரு மொழி, அதாவது பூப்பந்தலில் இப்போ வரணும். ஏன்னா ஒரு மொழி ஓர் எழுத்துக்கு பின்னும் வல்லினம் மிகும். ஸோ பூப்பந்தல் அப்படிங்கிறது இங்கே இப்போ வந்திருக்கணும். அதே மாதிரியே இனி தனி ஆகிய எழுத்துக்களுக்கு பின் ஆகிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இங்கே தனிச்சிறப்பு அப்படின்னு வந்திருக்கணும். இதெல்லாம் வல்லினம் மிகும் இடங்களுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த 3 வரும். இதில் வல்லினம் மிகா இடம் அப்படிங்கிறது சரியானது எதுனா இந்த குடி தண்ணீர் தான். ஏன்னா குடி தண்ணீர் அப்படிங்கிறது வினைத்தொகை. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இந்த பிடிஎஃப் நான் தரேன். இந்த பிடிஎஃப் வச்சு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 70-75 கொஸ்டின் கிட்ட இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இல்லை இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் தனியாகவே போடணும். ஏன்னா இப்போ 4 ஆப்ஷனும் ஒரே இதாக தான் இருக்குது. இதில் நம்ம எங்கே வல்லினம் மிகுது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ மற்ற இதில் எந்த இடத்துல வல்லினம் வந்திருக்காதோ அதை ஆப்ஷனாக இல்லாமல் எது கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அதை தான் கொடுத்துருப்பாங்க.
இந்த மாதிரி இந்த 4 ஆப்ஷனையும் நான் கரெக்டாக சொல்ல முடியுமான்னு என்னால் தெரியல. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.